Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.47 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வேல்யூ வந்து 36 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க எக்ஸாம்பிள் சம் எல்லாமே கிராஃபை பேஸ் பண்ணி எனக்கு 2 ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி தான் நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஈக்குவேஷன் கொடுக்கல, வேர்ட் ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட் ப்ராப்ளம்லேருந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 2 × L+Bங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இப்போ என்ன பார்த்தோம்னா பெரிமீட்டரோட வேல்யூ 36 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 36 வந்து பெரிமீட்டருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 36 = 2 × L+Bன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த 2 வந்து எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். நான் எனக்கு L+B = 36/2 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணனா 2 1 சார், 2 18 சார். அப்படின்னா எனக்கு L+B = 18ன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பிரெத்தை வந்து நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு L = 18 - Bன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எல் வந்து கண்டுபிடிக்கணும். எல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பிக்கு பதிலாக நானே ஏதாச்சும் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். புக்கில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2458 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். பிக்கு பதிலாக 2458 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நான் L = 18 - Bங்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். அப்படின்னா 18 - Bக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 18 - 2 வந்து எனக்கு 16 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு எல்லோட வேல்யூ ஃபஸ்ட்டு எனக்கு 16 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா L = 18 - Bங்கிற கண்டிஷன் எழுதிக்கிறேன். 18 - Bக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 18 - 4 வந்து 14. அப்படின்னா 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 14 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து L = 18 - B. அப்படின்னா L = 18 - Bக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 18 - 5 வந்து 13. அதையும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்து L = 18 - B. அப்படின்னா 18 - Bக்கு பதிலாக 8. அப்படின்னா 18 - 8ஓட வேல்யூ எனக்கு 10 கிடச்சிருக்கும். அதையும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா நான் வந்து B வந்து நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 16 கிடச்சிருக்கு. 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 14 கிடச்சிருக்கு. 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 13 கிடச்சிருக்கு. 8 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 10 வந்து கிடச்சிருக்கு. இதை நான் ஒரு ஆர்டர்டு பேராக எழுதிக்கிறேன். 2, 16, 4, 14, அதுக்கப்புறம் 5, 13, அதுக்கப்புறம் 8, 10ன்னுட்டு ஆர்டர்டு பேராக நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஆர்டர்டு பேரை வந்து நான் இங்கே பிளாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 2, 16. 2, 16ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். 2, 16. அடுத்து வந்து பார்த்தோம்னா 4, 14. 4, 14ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் ஸ்கேல் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர் வந்து 2 யூனிட்ஸ்னு எழுதியிருக்கேன். அதனால் 2, 4, 6, 8ன்னுட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போவுமே 1, 2, 3, 4ன்னுட்டு எழுதியிருப்போம். இங்கே 2, 4, 6, 8ன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா வேல்யூஸ் எல்லாமே ஹையஸ்ட்டாக இருக்கிறதுனால 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும். இப்போ வந்து நான் கடைசியாக 4, 14 வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா 5, 13. 5 வந்து எனக்கு இங்கே இல்லை. அதனால் 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து நான் 5ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5, 13. 13ம் எனக்கு இந்த இடத்துல இல்லை. அப்படின்னா 12க்கும் 14க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்த 13ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5, 13ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகும். 5, 13. அடுத்து வந்து பார்த்தோம்னா 8, 10. 8, 10ங்கிறப்ப 8 வந்து இங்கே இருக்குது. 10 வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா இது 8, 10. இப்போ இதில் வந்து ஒரு இது பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு லைன் வந்து கிடச்சிருக்கு. அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ வந்து நான் ஒரு ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் 2வது ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த 2வது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போ இந்த வேர்ட் ப்ராப்ளமை யூஸ் பண்ண போகிறேன். வேர்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த லென்த் இஸ் 2 மீட்டர் மோர் தென் 3 times தி வித்துன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வித்துங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா பிரெத்தை தான் வந்து எனக்கு டினோட் பண்ணுது. பிரெத்தை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல நான் லென்த் எழுதிக்கிறேன். L = 2 meters மோர் தென் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு 2ங்கிறது எனக்கு ஆட் ஆக போகுதுன்னு அர்த்தம். 3 times தி வித்துன்னு கொடுத்துருக்காங்க. 3 times தி வித்துன்னுட்டு சொல்கிறப்ப இந்த இடத்துல வித்துங்கிறத நான் பிரெத்துன்னு கன்சிடர் பண்ணேன். அப்படின்னா B. அப்படின்னா 3 times தி Bன்னுட்டுனா 3 × Bன்னுட்டு அர்த்தம். அதனால் நான் என்ன எழுதிக்கிறேன்னா L = 3B + 2ன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் Bக்கு பதிலாக நான் என்னென்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம்னா, Bக்கு பதிலாக இதே 2, 4,
5 8 வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், 3b + 2 வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பிக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா L = 3 × 2 + 2. அப்படின்னா 3 × 2 வந்து 6. அப்படின்னா 6 + 2 வந்து 8. அப்படின்னா எனக்கு எல்லோட வேல்யூ 2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 8 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து L = 3b + 2. அப்படின்னா எனக்கு 3 × bக்கு பதிலாக 4 + 2. அப்படின்னா 3 × 4 12. 12 + 2 வந்து எனக்கு 14. இப்போ இந்த 14 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அடுத்தது L = 3b + 2. அப்படின்னா 3b, bக்கு பதிலாக 5 + 2. அப்படின்னா 3 × 5 வந்து 15. 15 + 2 வந்து எனக்கு 17 கிடச்சிருக்கு. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அடுத்து L = 3b + 2. அப்படின்னா 3 × bக்கு பதிலாக 8 + 2. அப்படின்னா 3 × 8 வந்து 24. 24 + 2 வந்து எனக்கு 26 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பியோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 8 கிடச்சிருக்கு. 4 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 14 கிடச்சிருக்கு. 5 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 17 கிடச்சிருக்கு. 8 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 26 வந்து கிடச்சிருக்கு. அப்போனா எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இது ஆர்டர்டு பேஸாக அழிக்கிறேன். 2, 8, அதுக்கப்புறம் 4, 14, அடுத்து 5, 17, அதுக்கப்புறம் 8, 26. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்கே பிளாட் பண்ண போகிறேன். அப்படின்னா 2, 8. 2, 8ங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கும். 2, 8. அடுத்தது 4, 14. 4, 14ங்கிறது எனக்கு இந்த இடத்துல ஏற்கனவே பிளாட் ஆகிருக்கு. அதனால் அதை அப்படியே விட்டுறேன். அடுத்து பார்த்தோம்னா 5, 17. 5 எனக்கு இந்த இடத்துல இருக்குது. 17 வந்து பார்த்தோம்னா 16க்கும் 17க்கும் நடுவில் இந்த இடத்துல இருந்துருக்கும். அப்படின்னா 5, 17ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கும். 5, 17. அடுத்து வந்து பார்த்தோம்னா 8, 26. 8, 26ங்கிறப்ப 8 வந்து இங்கே இருக்குது. 26 வந்து எனக்கு இங்கே இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல பிளாட் ஆகும். 8, 26. இப்போ நான் மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அது எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு சொல்யூஷன் வந்து வேணும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, அந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் வந்து வேணும். அதாவது லென்த் அண்ட் பிரெத்தோட வேல்யூ என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். லென்த்தோட அண்ட் பிரெத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு லைனும் எந்த பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். எந்த பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 4, 14ங்கிற இந்த பாயிண்டில் தான் வந்து எனக்கு இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா 4, 14ங்கிறது தான் எனக்கு சொல்யூஷன். ஆனால் எனக்கு லென்த் அண்ட் பிரெத் வந்து வேணும். இதில் லென்த் வந்து எதுன்னு பார்த்தோம்னா 14, பிரெத் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 4. ஏன் இதை லென்த் அண்ட் பிரெத்துன்னு நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து நான் L = 3b + 2 எடுத்திருக்கேன். எப்போவுமே என்ன பண்ணுவோம், y = 3x + 2 எடுப்போம். அப்படின்னா y இருக்கிற பிளேஸில் வந்து எனக்கு L இருக்குது, x இருக்கிற இடத்துல வந்து எனக்கு b வந்து இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு பதிலாக இந்த 4 இருக்குது. அதனால வந்து bயோட வேல்யூ 4. அடுத்து எல்லுக்கு பதிலாக எப்போவுமே ஒய் இருக்கிற ப்ளஸில் எல் இருக்குது. அப்படின்னா இங்கே ஒய் வந்து 14. அப்படின்னா எல்லுக்கு பதிலாக 14 வந்து நான் எழுதியிருக்கேன். இங்கே எனக்கு யூனிட் மீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லோட வேல்யூ 14 மீட்டர், பிரெத்தோட வேல்யூ 4 மீட்டருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.